அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தலிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 14வது நாளில் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெரும் கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் திருமறை குரானை வாழ்வியலாக்குவோம் என்ற தலைப்பில் கீழே நம்ம பயானம் பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் அல் பக்ராவுடைய 261 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 275-6 வரைக்குமே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் தர்மங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரான். சரிங்களா? அதை வந்து இப்ப பார்க்க போறோம். 261. தமது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம் ஒரு தானியம். அது 7 கதிர்களை முளைக்கச் செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உள்ளன. தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மடங்கு கொடுக்கிறான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, தர்மங்கள் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வின் பாதையில செலவிடுறதுனா என்ன, தர்மம் செய்யறதுனா அல்லாஹ் சொல்றான். நமக்கு நம்மளோட வாழ்க்கையில செலவு செஞ்சுக்கொள்ளையா, அந்த செலவினங்கள் கிடையாது. அல்லாஹ்வின் பாதையில செலவிடுறதுனா என்ன, மற்றவங்களுக்கும் தர்மம் செய்யறது, அதுதான் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு தானியம், அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒரு தானியத்தை நம்ம போட்டோம்னு சொன்னா அது 7 கதிர் விடும். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கும். இந்த மாதிரிதான் நான் வந்து நீங்க அல்லாஹ்வின் பாதையில செல்வங்களை செலவழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி நான் நன்மை எழுதுறேன் நல்லா சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்வின் பாதையில ₹1 தர்மம் செஞ்சோம்னா அது ₹700 நம்ம வந்து தர்மம் செஞ்சதுக்கான கூலி வந்து நமக்கு கொடுக்கப்படுது. தன் நாடியோருக்கு இதை விட இன்னும் பன்மடங்கும் கொடுக்குறான். 700 மட்டும் இல்லாம அல்ல நானா அந்த மனிதனுடைய இறையச்சத்துக்கு ஏற்ப இன்னும் நான் அதிகமாகவும் கொடுப்பேன். அல்ல தாராளமானவன் என்று அல்ல சொல்றான், அறிந்தவன் என்று சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்துல அல்ல சொல்றான், அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவிட்டதை பின்னர் சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமலும் இருப்போருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது. இப்ப அல்ல என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வின் பாதையில நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1 இருந்து 700 மடங்கு வரைக்கும் கூலி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கூலி எப்பதான் உங்களுக்கு கொடுக்கப்படும்னாக்கா, நீங்க தர்மங்களை செஞ்சுட்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டு விட்டு அந்த செலவிட்டதை பின்னாடி சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமலும் இருப்போருக்கு தான் அவர்களுடைய கூலி அவர்கள் இறைவனிடத்துல உள்ளது அப்படின்னு நல்லா சொல்றான். நம்ம அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செஞ்சுட்டு அதை என்ன செய்யக்கூடாதான், சொல்லி காட்டக்கூடாது, தொல்லை தரக்கூடாது. சொல்லி காட்டுறதுனா என்ன, அவங்களுக்கு நான் தான் தர்மம் கொடுத்தேன், அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் மனுஷன்ட்டு என்ன சொல்றது, நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்தேன் இல்லையா அப்படின்னு ஒரு உதவி செஞ்சுட்டு தர்மம் செஞ்சுட்டு அதை வந்து சொல்லி காட்டுறது. நம்ம இடத்துல ஒருவன் தர்மம் வாங்குறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு தொல்லை கொடுக்குறது. நம்ம வரும்பொழுதெல்லாம் அவன் வந்து நமக்கு மரியாதை கொடுக்கணும், நமக்கு சொல்ல வேண்டிய நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் அவன் செய்யணும், நமக்கு நன்றி உணர்வா அவன் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தர்மங்களை செஞ்சுட்டு அந்த தர்மத்தை அவன் வாங்கிய காரணத்துக்காக அவனுக்கு தொல்லை கொடுக்கறது. இந்த மாதிரி தனக்கு எடுபடி வேலை செய்யணும், நம்ம வந்தா ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தனக்கு ஒரு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு மனுஷன் யாராவது அப்படி நினைச்சாங்கன்னு சொன்னா இதுதான் தொல்லை கொடுக்குறது. சரி, இவங்கிட்ட தர்மம் வாங்கணும் இப்படி ஒரு தொல்லையா இருக்கு அப்படின்னு மனுஷங்க நினைக்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பாதையில நீங்க தர்மம் செய்யுங்கன்னு ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா இவ்வளவு மடங்கு நன்மைன்னு சொல்லிட்டு அது எப்போ உங்களுக்கு கிடைக்குன்னா, செய்த அந்த தர்மங்களை நீங்க அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டதை சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமல் இருப்போருக்கு தான் அவர்களின் கூலி அவருடைய இறைவனிடம் உள்ளது அப்படின்னு நல்லா சொல்றோம். அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலைப்பட மாட்டார்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்களுக்கான கூலி வந்து எப்போ நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து சொல்லி காட்டாமலும் கொடுத்த தர்மத்துக்காக அந்த மக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தாதான் நமக்கு முழுமையான தர்மத்துக்கான கூலி கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான். அதுக்கு அடுத்தது 263 சொல்றான், தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது. அல்லாஹ் தேவையற்றவன், சகிப்புத்தன்மை மிக்கவன் அப்படின்னு நல்லா சொல்றான். நீ ஒருத்தவங்களுக்கு தர்மத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு நீ தொல்லை சொல்லி காட்டி தொல்லை கொடுக்கறத விட நீ நல்ல வார்த்தை பேசுறது போதும், அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது நல்லா சொல்றோம். சரிங்களா? அப்போ நீங்க தர்மங்களை செஞ்சா இந்த ரெண்டை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம சொல்லி காட்டக்கூடாது, தொல்லை தரக்கூடாது. நீங்க அந்த மாதிரி செய்யறீங்கன்னா அதுக்கு நீங்க அந்த மக்கள் இடத்துல நல்ல வார்த்தை பேசுறதே போதும், அவங்கள மன்னிப்பதே சிறந்தது, அதாவது மன்னிப்பதும் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி ஒரு தர்மங்கள் விஷயத்துல நம்ம தர்மம் செய்யறோம்னு சொன்னா இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம இடத்துல இருந்தா நமக்கு தர்மத்துக்கான முழு கூலி நமக்கு கிடைக்காது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் 264, நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ்வின் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுவதை போல் உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள். திரும்பவும் அல்லாஹ் அதை பத்தி தான் சொல்றான். அதாவது அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களே மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போல் உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள். அதாவது நீங்க வந்து பிறருக்கு காட்டுவதற்காக நீங்க வந்து தர்மங்கள் செஞ்சாலும் அதுவும் பாழாகினோம். எப்படி நீங்க வந்து தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தாலோ பாழாயிடுதோ, அதே மாதிரி செய்த தர்மத்தை வந்து பிறர் பார்ப்பதற்காக பிறர் மக்களுக்கு காட்டுவதற்காக பத்தியா வந்து வள்ளல் யார் தெரியுமா, அவங்களாம் அப்படி ரம்ஜான் வந்து அப்படி வந்து தர்மம் செய்வாங்க அப்படின்னு நம்மள 4 பேர் காட்டுவதற்காக, நம்மளோட செல்வத்தை மக்கள் வந்து பார்த்து பெருமையாக புகழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய தர்மத்தை 4 பேர் புகழ வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் செய்யறதும் அந்த தர்மம் பாழாகிவிடும். எப்படி நீங்க சொல்லி காட்டி நீங்க தொல்லை தந்து உங்களுடைய தர்மத்தை வந்து பாழாக்கிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க காட்டுவதற்காக மக்களுக்கு காட்டுவதற்காக மெச்சுவதற்காக நீங்க வந்து தர்மம் செஞ்சீங்கனாலும் அதுவும் பாழாகிவிடும்.
என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றான். அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல சில யுத்திகளை கையாண்டு நமக்கு வந்து அந்த வசனங்களை நமக்கு தெளிவுபடுத்துற. எப்படின்னா உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பது. இப்ப நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் போது எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா சில சட்டங்களை சொல்லும் பொழுது உதாரணங்களை சொல்லி நமக்கு புரிய வைப்பான். உங்களுடைய தர்மங்கள் வந்து பிறர் காட்டுவதற்காகவோ, அதாவது பிறருக்கு தர்மத்தை செஞ்சு தொல்லை கொடுத்தோ, இந்த மாதிரிலாம் உங்களுடைய தர்மங்களை நீங்க பாலாக்கிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, மேலே மண் படிந்திருக்கும் வழுக்கு பாறை, ஒரு வழுக்கு பாறை, அது மேல மண் படிஞ்சிருக்கு, அதன் மேல் மழை விழுந்ததும் மேலே ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். தாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இதற்கு உதாரணம் அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒரு வழுக்கு பாறையில் படிந்த மண் போன்று. யாருக்கு உதாரணம் இது? தர்மத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறான் இல்லையா, அவனுக்கும் தொல்லை கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கும் பிறர் மெச்சுவதற்காக செய்யறான் இல்லையா, அந்த மாதிரி தர்மம் செய்யறவங்களுக்கு உதாரணம் வழுக்கு பாறையில் படிந்த மண் போன்றது. அந்த என்ன ஆகும் சொன்னா, அது மேல மழை விழுந்ததும் அந்த பாறை என்ன ஆயிடும், அப்படி சுத்தமாயிடும் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த மாதிரிதான் அல்லாஹ் தன் மறுக்கும் கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சின்ன மழை பெஞ்ச உடனே அந்த எல்லாம் வாஷ் பண்ணி அந்த பாறை வந்து தூசி எதுவும் இல்லாம கழுவப்பட்டுடுது, அந்த மாதிரி நீங்க தர்மம் செஞ்சும் வேஸ்ட், அது எல்லாமே உங்களுக்கு பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அடுத்தது சொல்றான், ஒருவேளை நீங்க அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கைக்காகவும் தமது செல்வங்களை நல்வழியில் செலவிடுவோரின் உதாரணம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மக்களுக்கு சொல்லி காட்டுறான் இல்லையா, அவனுக்கான உதாரணம். தர்மத்தை வந்து செஞ்சுட்டு சொல்லி காட்டுறவன், அப்புறம் வந்து அதை வந்து தொல்லை கொடுக்குறவன், மெச்சுவதற்காக செய்யறவனுக்கான உதாரணம் அது. இது வந்து யாருன்னா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக யார் தர்மம் செய்யறாங்களோ, நான் இந்த தர்மம் எதுக்கு செய்யறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தான் நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு யார் தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கும் தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கைக்காகவும், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வச்சுக்காங்க இல்லையா, அந்த நம்பிக்கைக்காகவும் செல்வங்களை நல்வழியில் செலவிடுவது உதாரணம். உயரமான இடத்தில் அமைந்த ஒரு தோட்டம். பெருமழை விழுந்ததும் அத்தோட்டம் இருமடங்காக தன் உணவு பொருளை வழங்குகிறது. பெருமழை விழாவிட்டாலும் தூறல் போதும், நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். இப்ப இதற்கு அல்லாஹ் உதாரணம். அல்லாஹ்வின் பாதையில உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக யார் தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்குரிய கூலிக்கான உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, உயரமான இடத்தில் இருக்கும் ஒரு தோட்டத்தை போன்றது. அந்த தோட்டத்துல பெருமழை பெஞ்சாலும், அதிகமா மழை பெஞ்சாலும் என்ன ஆகும், தண்ணி தேங்காதாங்க, பயிர்கள் வீணாகாது. என்ன ஆயிடும், தேவையான தண்ணி அந்த பயிர்கள் எடுத்துக்கும், மீதி எல்லாம் வந்துடும். பெருமழை இல்லாட்டினாலும் தூறல் போதும். தூறல் இருந்தா என்ன செய்யும், அப்படி அப்சர்வ் பண்ணிக்கோ இல்லையா. அப்போ இதுதான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக யார் வந்து தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கான உதாரணம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, நீங்கள் செய்தவற்றை எல்லாம் பார்த்தவன். நீங்க தர்மம் செய்றீங்க இல்லையா, நீங்க வந்து பிறருக்காக தர்மம் செய்றீங்களா,